அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை நீங்களும் ஒன்று செய்வீங்க அப்படின்னா எனக்கு அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஹாஃப் வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பொட்டுக்கடலை, அப்புறம் தேங்காய், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஜீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து போன்லெஸ் சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மட்டன் இல்லைனா பீஃப் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை அரைக்கும்போது தண்ணிக்கு பதிலாக நான் ஒரு முட்டை ஊற்றி அரைச்சிக்கிட்டேன். நான் 2 ஈடாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். 2வது ஈடு வந்து நான் கொஞ்சம் காரமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு இது நல்லா வதங்கட்டோன்னு நான் மூடி வச்சுட்டேன். சைடில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த கறி மசாலாவை நான் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை நான் வெட்டி போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொதிச்சு வரும்போது அரைச்ச தேங்காவை அதில் போட்டுட்டு அதுவும் நல்லா கொதிக்கும் போது நம்ம ஆல்ரெடி உருட்டி வச்சிருந்த குப்புத்தாவை இதில் இறக்கிடணும். இது ஆக்சுவலாக எங்கள் ஊரில் குப்புத்தா ஆனம்னு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இது செய்வீங்களா? அப்படி செஞ்சீங்கன்னா இதுக்கு என்ன பேர் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஆணத்தில் மட்டும்தான் போடணும் அப்படின்னு கிடையாது. இதை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இல்லைன்னா சின்ன சின்ன உருண்டையாக பொரிச்சு எடுத்து அதை பிரியாணியில் போட்டு குப்தா பிரியாணியை கூட சாப்பிட்லாம்.